உங்களை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக்குது. என்ன பண்ணுறது, உங்கள் டைம் அப்படி இருக்குது. ஃபிகர் கரெக்ட் பண்ண முடியாத நாங்கள் சிங்கிளாக இல்லை. நீ பொண்ணு பார்த்துறேன்னு சொன்ன, நீ தான் பார்க்கணும். நீ பொண்ணு பார்க்காம நாங்களாம் ஃபிகர் கரெக்ட் பண்ணோம். கிழிச்சிங்க. ஃபிகரை கரெக்ட் பண்ணுறேன்னு ஸ்கூல் வாசல் நின்று போலீஸ் அடி வாங்கலாம் தெரியாமல் நினச்சிட்டு இருக்கியா? பழசெல்லாம் பேசுனேன், அசிங்கப்பட்டு போயிடுவேன். துண்டு வீட்டிலே தூங்குறதுனால பொண்ணு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியாமல் பேசுனுக்கானுங்க. 2K கிட்ஸ் சொன்னேன் கலாச்சுட்டு போயிடுவானுங்க. டேய், நீ சொன்னதை நம்பி தான் கல்யாணம் ஆசையில் உட்காந்துருக்குறோம். துரோகத்திலே பெரிய துரோகம் 90s கிட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஏமாத்துறதாண்டா. நான் 90s கிட்ஸ்னாலே பொண்ணுங்களா பயப்படுதுண்ணா. எல்லா பொண்ணுங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி மண்டையை கழுவ வேண்டியதாக இருக்குது. என்ன அவசரம்? 30 வருஷம் இருந்துட்டீங்க, நான் 2 வருஷம் பண்ணிடுவோம். என்னது காரியமா? இங்கே இந்த வருஷங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்போ நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயா, பொண்ணு பார்க்குறதுனா இன்ஸ்டாவில் போய் எல்லா பொண்ணுங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? கஷ்டம்டா. கல்யாணம் ஆகாம இருக்குது நாங்கள், உங்களுக்கு என்னடா கஷ்டம்? நோ, இன்னும் சும்மா கல்யாணம் ஃபீல் பண்ணிருக்க. காமராஜர் காந்திலாம் கல்யாணம் சுற்றிட்டு இருந்தாங்க, அப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே. காந்திக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, வரலாறு பேசிக்கிட்டு வாயெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அவனை. வரலாறு தெரில என்னாலும் அவனுக்கு லவ்வர் இருக்குது, உங்களுக்கு இருக்குதா?